தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியிருப்பதனால இந்த இந்த வேலைகளில் முதலமைச்சருக்கு உதவுவதற்காக 2 துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள். 2 துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களில் ஒருவர் தென் மாவட்டத்தைச் சார்ந்தவராக இருப்பார். இன்னொருவர் மகளிராக இருப்பார். நோட் ஃபார் ஓட். இந்த கலாச்சாரம் இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது. முதல் இடம் கர்நாடகா, 2வது தமிழ்நாடு. இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். 2வது இடத்துல இருக்குது. இது இப்போ இந்த தேர்தலில் இந்த 2 கட்சியும் திமுக அதிமுக அபரிமிதமான அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை, இந்த ஊழல் பணத்தை அங்கங்கே பதுக்கி வச்சிருந்து இப்போ அதை வெளிப்படையாகவே எனக்கு கொடுக்குறான். திண்டிவனத்தில் இப்போ எனக்கு வந்த செய்தி, என்னுடைய தொகுதியில், நான் இருக்கிற ஊரில் என்னுடைய தொகுதியில் வெளிப்படையாகவே அப்படியே கொடுத்துட்டு போகிறான். காவல்துறை அப்புறம் இந்த ஆர்வம்னு சொல்கிறாங்களே இவங்க, அப்புறம் யாரோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்களே அவங்களெலாம் போய் சொன்னாலும் அவங்கள அப்படியே கண்டுக்காம அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே நடந்து போயினே இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆக இப்போ நாம் இந்த 2 வார்த்தையை எப்பவும் சொல்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தவறதே இல்லை. 2 வார்த்தை, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். சுதந்திரமான நேர்மையான தேர்தல். இதை அவங்க சொல்ல மறக்கிறதே இல்லை. சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதற்கான மிஷினரிஸ் இவங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. உதாரணமாக ரொம்ப கேவலம் நடந்துருக்குது. ஒரு பத்திரிகையில் கூட தேர்தல் திருவிழாவுக்கு பதிலாக ஒரு நல்ல வார்த்தை போட்டிருந்தாங்க, ஜனநாயக திருவிழா. ஒரு தமிழ் பத்திரிகை, ஜனநாயக திருவிழா சரிதான், அது ஜனநாயக திருவிழாவில் இதெல்லாம் நடக்குது. எப்படின்னா, கோவை தெற்கு தொகுதி தேர்தல் அதிகாரி காந்திமதி, தொண்டாமுத்தூர் தொகுதி தேர்தல் அதிகாரி மதுராந்தகி. இப்போலாம் குரூப் 1 சர்வீஸில் 2 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. குரூப் 1 சர்வீஸ் இங்கே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த இதில் தேர்வாங்க. அவங்க வண்டியில் பணம் எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க வண்டியை சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இது அங்கவங்க அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ஏதோ நடக்குது, நாங்கள் தேர்தல் கமிஷன் பண்ணுறோன்னு காட்டுறதுக்கு. உங்களுக்கு தெரியும், உங்கள் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் 100 கோடிக்கு மேலே பிடிச்சிருக்காங்க பணம். 100 கோடிக்கு மேலே. இந்த 100 கோடி பிடிச்சதுன்னு சொன்னால் அதில் வந்து அது கூட நீங்கள் ஒரு சைபரை போடுவீங்களா இல்லை 2 சைபர் போடுவீங்களா? என்ன கேட்டால் நான் 2 சைபர் போடுவேன். 2 சைபர் போடுவேன். 100 கோடி அப்படின்னா 10,000 கோடி. 10,000 கோடி பணத்தை, கடலை பணத்தை, லஞ்ச பணத்தை, ஊழல் பணத்தை அங்கங்கே கொண்டு போய் முதல்ல பதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ கொண்டு போகிறாங்க. ரொம்ப வெக்கக்கேடு. ஒரு ஆம்புலன்ஸில் அந்த நம்பர், ஒரு டாக்டருடைய லேடி டாக்டர், கடலூர் லேடி டாக்டருடைய நம்பரை வாங்கிடல, அந்த நம்பரை திருடி போட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவுடைய நம்பர் லேடி டாக்டர். ஆம்புலன்ஸில் கொண்டு போனது தான் இதெல்லாம் செய்தி. இதெல்லாம் பழைய செய்தி. புதிய செய்தி இந்த காந்திமதி மதுராந்தகி ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இப்போ எப்படி தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நேர்மையான தேர்தல், சுதந்திரமான தேர்தல். என்ன வழி இருக்குது? என்ன நம்பிக்கை ஒரு மக்களுக்கு? அது குறிப்பாக இளைஞர்கள் மாற்றம் வரணும், நேர்மையான தேர்தல் நடக்கணும், வளர்ச்சி வரணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் இப்போ தான் வந்து இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ். நான் வந்து பூத்துக்கு போனதே, ஓட்டு போகிறது பூத்துக்கு வாக்குச்சாவடி போனதே கிடையாது. என் விரலில் மைய வச்சிருந்தே கிடையாது இது வரைக்கும்னு சொல்கிற 45-50 வயசான நியூட்ரல் ஓட்டர்ஸ் படித்தவங்க
அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்ககிட்ட கொண்டு போய் பணம் தான் 500 1000 கொடுத்தா என்ன நினைப்பாங்க? ஆனால் அவங்க இந்த சாக்கடையை சுத்தப்படுத்தணும்னா அப்படின்ற அந்த முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. இதை இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்த வேட்பாளருடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் சொல்லிட்டுருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அஃபிடவிட்டில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போட்டிருக்கிறாங்க, கையெழுத்தும் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் தான் முதல்ல தேர்தல் கமிஷன் சென்னையில் இருந்த இது டெல்லியில் இருந்த தேர்தல் கமிஷனுக்கு நாங்களே எழுதி கொடுத்தோம். இது மாதிரி எல்லா கட்சிகிட்டையும் வாங்குங்க. ஆனால் அதுவும் மீறி இப்போ நடந்துட்டுருக்குது. இதில் இன்னும் வேடிக்கை, ஜனநாயகத்தை பற்றி நம்முடைய மூத்த அரசியல்வாதி ரொம்ப எழுதுவார், ரொம்ப பேசுவார் ஜனநாயகத்தை பற்றி. 1957 தேர்தலில் நிற்கிறார். 1957 12 முறை தேர்தலில் நின்றுருக்கார். 5 தடவை முதலமைச்சராக இருக்கார். இப்போ அவருடைய தொகுதியில் தேர்தலுக்கு 500 ரூபா பணம் கொடுக்குறாங்க ஒரு ஓட்டு. இதை எங்கே போய் சொல்கிறது? அதே மாதிரி அவருடைய பிள்ளை ஸ்டாலின் குளத்தூரில் அங்கேயும், அப்புறம் இந்த அம்மையார் போட்டியிடுற ஆர்கே நகர் தொகுதியிலையும் 1000 ரூபாய் ஒரு ஓட்டு. அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்று இந்த 2 கட்சிகளுக்கும் தெரிந்துவிட்டது. அதனால தான் இருக்கிற பணத்தை, சுருட்டன பணத்தை அள்ளி வீசுகிறாங்க. இந்த 4வது தூணாக இருக்கின்ற இந்த ஊடகங்கள், மீடியா, சமீப காலங்களில் சிலர் அவருடைய போக்கை மாற்றிக்கொண்டும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஆண்ட கட்சிக்கு மேலும் ஆதரவாகவும் எங்கேயோ ஒரு இடத்துல நிலை கொண்டு இருக்கார். அப்படி இருப்பதாக பொதுவான நோக்கர்கள் கருதுகிறார்கள். உங்களுக்கு தெரியாதல்ல, இந்த அம்மையார் 5 ஆண்டு காலம் தன்னை ஒரு சர்வாதிகாரி என்று பாவித்து கொண்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை, சில அதிகாரிகளை, அவருக்கு வேண்டிய அதிகாரிகளை, அதுவும் கரப்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஊழல் மலிந்த ஊழலை சொல்லிக் கொடுக்குற, ஊழலுக்கு துணை போகின்ற, எங்கே எவ்வளோ வரும் எங்கே பேசுறது அப்படின்ற மாதிரியான இந்த அம்மாவோட நெருக்கமாக இருக்கிற சில ஹையர் அஃபீஷியல்ஸ். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது தேவையில்லை, இப்போ பேரெல்லாம் தேவையில்லை. இதை வச்சுட்டு சில காலங்கள் வடநாட்டுக்கு போகும், அப்புறம் இங்கே வரும். எப்போது அசம்பிளிக்கு போவோம். அசம்பிளிக்கு போகும்போது பெரிய செய்தியாக ஊடகங்களில் அம்மையார் சட்டமன்றத்திற்கு போனார், அலுவலை பார்த்தார், 1/2 மணி நேரம் பார்த்தார். இது ஒரு பெரிய செய்தி. அதாவது டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போனார், வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போனார். அந்த மாதிரி அம்மையார் அசம்பிளிக்கு போனார். இது ஒரு பெரிய செய்தி, 8 காலம் செய்தி. அது போகிற நேரத்தில் அப்புறம் அந்த கட்சிக்காரர்கள் மேலதாளம், கட் அவுட்ஸ், அது இது
இது இது நாடு, ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சி, ஒரு அமைப்பு, அதுக்கு ஒரு தலைவி, இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய பெரியவர். அவர் தான் எல்லாம் பிள்ளையார் சொல்லி சொல்கிறார். ஊழல்னா எப்படி பண்ணணும், விஞ்ஞான ரீதியில் பண்ணணும், மாட்டிக்கூடாது, ஆதாரங்கள் இருக்கும் ஆனால் இல்லாமல் போடும், இந்த மாதிரியானதெல்லாம் சர்க்காரிய கமிஷனே அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனால் இப்போ 2G ஸ்பெக்ட்ரம், அப்புறம் ஏர்செல் மேக்ஸஸ் என்ன தெரியல. இப்படி அது ஒரு கட்சி 50 வருஷம் 2 பேரும் மாறி மாறி தோசையை திருப்பி போடுற மாதிரி. ஆனால் ஊடகங்கள் 2011 6 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் சரியாக கணிச்சிங்க. என்ன கணிச்சிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தலைமை செய்கிற கட்சி செய்கிற தவறுகளை எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக கழட்டி அப்புறம் க்ளீன் பண்ணி துடைக்கிற மாதிரி அவங்களுடைய குடும்ப அரசியல், அப்புறம் சினிமா துறையில் அவருடைய ஆதிக்கம், அப்புறம் 2G ஸ்பெக்ட்ரம், ஊழல், இப்படி நிறைய செய்திகளை நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாலே அவர்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லப்படுகின்ற ஆட்சிக்கு எதிரான ஒரு அலையை நீங்களே மிக அற்புதமாக உருவாக்கினீர்கள். அவங்க அந்த ஆட்சி வீழ்ந்தது, இந்த அம்மையார் ஆட்சி வீழ்ந்தது, இது வந்தது. அதன் பிறகு ஒரு முக்கியமான இந்தியாவே வெற்றி தலைகுனிந்த 2 விஷயங்கள் 2 கட்சிகளால் நடந்தது. ஒன்று 2G ஸ்பெக்ட்ரம், இந்திய மக்கள் தலைகுனிந்தார்கள், உலகமே வியந்து பார்த்தது, ஆச்சரியப்பட்டது. இன்னொன்று ஜான் மைக்கேல் டி ஹுங்காருடைய அந்த தீர்ப்பு 100 கோடி ஃபைன், அபராதம், 4 ஆண்டு சிறை, எல்லாம் டாக்குமெண்டல் எவிடன்ஸ். இப்போ வெயிலில் இருக்காங்க அம்மையார். தீர்ப்பு அடுத்த மாதம் வரலாம். இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற விஷயங்களாக அந்த கட்சியினர், அந்த தலைமை, அவருடைய தலைமை கருதி கொண்டாலும் இதை முழுவதுமாக வெளியே கொண்டு வர வேண்டியது எதிர்கட்சிகள். அந்த கடமையை அடியேன் பாட்டாளி மக்கள் கட்சி சரியாக செய்தது. உங்களுடைய துணையோடு நாளைக்கு 10 மணிக்கு காந்தி சிலை, ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற காந்தி சிலையில் என்ன காந்தி படத்துக்கு அலங்கரித்து எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் 234 தொகுதியும் ஒரு உறுதியாக இருப்பாங்க. பணி செய்வேன் அல்லது பதவி விலகுவேன், பணி செய்வேன் அல்லது பதவி விலகுவேன். 2 வருஷத்தில் அன்புமணி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார். 2 வருஷம் பாருங்கள் என்னுடைய செயல்பாட்டை, நீங்கள் பதவி விலகு சொன்னால் நான் விலகிறேன் 2 வருஷத்தில் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர. அந்த ரீதியில் தான் இப்போ எங்கள் எம்எல்ஏக்களும் 2 வருஷம் நாங்கள் அந்த தொகுதியில் பணி சரியாக செய்யலைன்னா பதவி விலகணும். அதான் பணி செய்வேன் அல்லது பதவி விலகுவேன் அப்படின்ற
அந்த உறுதிமொழியை காந்தி சிலை முன்னால் ஆங்காங்கே எல்லா தொகுதிகளையும் எடுத்துக்கிறாங்க. இங்கே சென்னையில் மட்டும் ஒரே இடத்துல இங்கே எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல காந்தி சிலையாண்ட ஒரே இடத்துல எல்லா வேட்பாளரும் ஒரே இடத்துல இங்கே மட்டும் அதை எடுத்துக்கிறாங்க. 16 தொகுதியை சேர்ந்த வேட்பாளர்கள்